குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். சென்னையில் நடந்த கார் ரேஸுக்கு 15 நாள் வேலை பார்த்த அரசு 15 லட்சம் பேர் திரண்ட நிகழ்வை கண்டுகொள்ளாமல் விட்டது ஏன் என ஜெயக்குமார் கேள்வி எழுப்பினார். இந்திய விமானப்படை சாகசங்கள் சொல்லும்போது சென்னையை பொறுத்தவரை இது பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா ஒரு பெரிய அளவுக்கு உயிரை பணையம் வைத்து, அதுவும் போர்க்காலங்களில், அதுவும் நாட்டை காப்பாற்ற வேண்டும், நமக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற வகையில் ஒரு பாதுகாப்பு படையினுடைய, அதாவது மிலிட்ரி, அதாவது டிஃபென்ஸ், அதே போல் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இதனுடைய பங்கு என்பது ஒரு அளவிட முடியாத ஒரு பாராட்டுதற்குரிய ஒரு விண்ணளவு கூட பாராட்டலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு பாராட்டுறதுக்குரிய ஒரு விஷயம். அவர்கள் ஒரு சென்னையை தேர்ந்தெடுத்து அதன் அடிப்படையில் அந்த விமான சாகசப்பட்ட நிகழ்ச்சி நடந்ததாக சொன்னால் அதுக்கு முழு ஒத்துழைப்பு யார் கொடுக்கணும்? ஒரு மாநில அரசாங்கம் கொடுக்கணும். ஏற்கனவே விமான சாகசப்படை நடத்துகின்ற அந்த ஏர்ஃபோர்ஸ், அதாவது மிலிட்ரியை சார்ந்தவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னா 15 லட்சம் பேர் இது வருவாங்கன்னு சொல்லிட்டு. அந்த 15 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொன்னோன்னா மாநில அரசு என்ன பண்ணியிருக்கணும்? உஷாராக இருக்கணுமா இல்லையா? உஷாராகல, தூங்கிட்டாங்க. இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணியிருக்கு? சென்னை ஏற்கனவே ஒரு 60-70 லட்சம் பேர் இருக்கிறாங்க. சென்னையை சுற்றி இருக்கின்ற திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டம், இந்த மாவட்டங்கள்லேருந்து கூட மொத்தமாக வரும்போது ஒட்டுமொத்தமாக 15 லட்சம் பேர் வரும்போது அவங்களுக்கு போதிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டியது யாருடைய பொறுப்பு? ஒரு மாநில அரசுடைய பொறுப்பு இல்லை, சென்னை மாநகராட்சியுடைய பொறுப்பு இல்லை. குடிதண்ணீர், அதே போன்று அவர்களுக்கு இயற்கை உபாதைகள் கழிப்பதற்குடைய இடம், அதே போன்று பல்வேறு வகை வசதிகள் அவங்களுக்கு கடுமையான வெயில், அந்த வெயிலின் தாக்கத்தில் தப்பிப்பதற்கு வேண்டிய அந்த நிழற்பந்தல்கள் அமைக்கப்பட வேண்டுமா இல்லையா? இல்லை. கடற்கரையில் மட்டும் மத்திய மாநில அரசு அதிகாரிகள் அவர்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா உட்காருவதற்கு நல்ல ஏர் கூலரோடு போட்டு வசதி பண்ணி அவங்க அந்த ஃப்ளைட்டை பார்த்தாங்களோ இல்லையா, மேலே போகிற விமானத்தை. கீழே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மக்கள். ஒரு குடிக்க தண்ணி இல்லை, இயற்கை உபாதை கழிக்க முடியல. அது மட்டும் இல்லை, நெடுந்தூரம் நடந்து வருகின்ற ஒரு நிலைமை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 11 to 1 மணின்னு நினைக்கிறேன் அந்த ஷோ. பீச் ஸ்டேஷன்லேருந்து நடந்து வரணும்னா எப்படி முடியும்? குழந்தைய தூக்கிட்டு. அப்போ பேருந்து வசதி ஏன் விடல? ஒரு ஆன்டிசிபேட் பண்ண வேணாவா நீங்கள்? ஒரு அரசாங்கம் ஸ்டாலின் பேருந்துன்னு சொல்கிறீங்களே நீங்கள். ஒரு 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 சமயோசிதமாக மொத்தம் எந்தெந்த மாவட்டங்கள் எவ்வளோ பேர் வருவாங்க மொத்தம் முன்கூட்டி அனலைஸ் பண்ணி அதன் அடிப்படையில் பேருந்து வசதி, ஒரு சிறப்பு ரயில், சிறப்பு பேருந்து வசதி விட்டுருந்தா இந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷனில் மக்கள் கூட்டங்கள் நிரம்பி வழிந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்து வெயிலில் கஷ்டப்பட்டு இந்த ஆட்சியை சபிச்சுட்டு போனாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒரு சாவத்துக்குள்ளான வகையில் தான் இந்த அரசு இன்னைக்கு எந்தவித ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு ஒரு முன்னேற்பாடான நடவடிக்கை செய்யாமல் மக்களை ஒரு படாத பாடுபடுத்தியிருக்கு. ஒரு ஃபார்முலா 4 கார் ரேஸ்க்கு அதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணீங்க? 15 நாள் மெனக்கெட்டு 10,000 பேர் அதை பார்க்குறான். 10,000 பேர் பார்க்குறதுக்கு 15 நாளில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், பிடிஓ டிபார்ட்மெண்ட், கார்பரேஷன், மெட்ரோ வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, பப்ளிக் டிபார்ட்மெண்ட், எத்தனை டிபார்ட்மெண்ட் பாருங்கள். நான் சொல்கிறது மினிமம் 6 டிபார்ட்மெண்ட், 10 டிபார்ட்மெண்ட் 15 நாளாக டே அண்ட் நைட்டு வேலை பார்த்தீங்க நீங்கள். ஆனால் 15 லட்சம் பேர் வராங்க. அதுவும் ஏழை நடுத்தர மக்கள், சுற்றுப்புற மாவட்டங்களுக்கு. ஒரு நாளையாவது நீங்கள் இதை பற்றி ரிவ்யூ பண்ணியிருப்பீங்களா? ஆய்வு பண்ணியிருப்பீங்களா? இல்லை ஒரு நாளைக்காவது நீங்கள் அந்த இடத்த போய் பார்த்து என்னென்ன ஏற்பாடுகள் செய்யணும்? விசாலமான இடம் மெரினா பீச்சுன்றது. கிட்டத்தட்ட லைட் ஹவுஸ்லேருந்து நம்முடைய அம்மா நினைவிடம், அதே போல் அண்ணா சதுக்கம், இந்த இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர். இந்த 3.5 கிலோமீட்டரில் ஒரு ஷாமியானா போகிறதுக்கு எவ்வளோ செலவாகும்? 2 பக்கமும் போடலாமே. ஷாமியானா போட்டால் என்ன ஆகும்? ஒரு 100 கோடி செலவு பண்ணுங்களேன். அவங்க அப்பா செலவுக்கிறதுக்கு மட்டும் 90 கோடி பண்ணுறீங்க. நினைவிடம் கட்டுறதுக்கு 89 கோடி பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஊரெல்லாம்
அவங்க அப்பா பேரில் நூற்றாண்டு மண்டபம், நூற்றாண்டு கட்டிடம், அப்புறம் வந்து அவங்க அவங்க அப்பா இப்போ இருக்க ஸ்டாலினுடைய அப்பா கருணாநிதி, அவங்க அம்மா வந்து தயாளம்மையார். அவங்கள வந்து ஒரு அறக்கட்டளை இங்கே எங்கே நம்ம யானைக்கவனியில் அங்கே ஒரு அறக்கட்டளை, அது ஒரு பில்டிங்கு. இப்படி இப்படி எங்கே உத்தரப்பிரதேசில் எப்படி வந்து முழுமையான அளவுக்கு எல்லா பேரும் வந்து எல்லா இதுக்கு பில்டிங் வச்சாங்களோ அதுக்கு எல்லா பேரும் வைக்க முடியுது, அதுக்கு பணம் ஒதுக்க முடியுது. ஏன் இது வந்து ஒரு மத்திய அரசு ஒரு டிஃபென்ஸு, ஒரு ஏர்ஃபோர்ஸு ஒரு நல்ல நிகழ்ச்சி சென்னையில் கொண்டு வந்ததா, அதை முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தியிருந்தா ஒரு 15 லட்சம் பேருக்கு கஷ்டம் வந்திருக்குமா? 15 லட்சம் பேர் திட்டிட்டு போயிருக்கான், சாமட்டுட்டு போயிருக்கான். 3 பேர் செத்து போயிட்டாங்க இன்றைக்கி. திருவட்டூரில் இருக்க ஒருத்தர் செத்து போயிட்டார், குறுக்குப்பேட்டில் ஒருத்தர் செத்து போயிட்டார். அதுக்கப்புறம் தென் சென்னையில் நினைக்கிறேன் அவர் ஒருத்தர் பெருங்களத்தூர் அவரும் வந்து இறந்து போயிட்டாரு. பல பேர் கஷ்டப்பட்டாங்க, குடிக்க தண்ணி கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு சேர்ஸை போட்டு அழகாக ஷாமியானா போட்டு அப்படியே அந்த பிளாட்ஃபார்ம் ஓரமே போடலாம். ஒரு 10 அடிக்கு போட்டோம்னா என்னது, எந்த வண்டியும் வரல, வண்டி வராத போக்குவரத்து இல்லாத பட்சத்தில் மக்கள் மட்டுமே நம்ம வர சூழ்நிலை, எல்லாரையும் அமர வச்சு வேடிக்கை பார்க்க வச்சுக்கலாம். அதை விட்டுட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்தி இன்றைக்கி பெரிய அளவுக்கு இன்றைக்கி வந்து மக்கள் துன்பப்படுற ஒரு நிலைமைக்கு இந்த அரசாங்கம் இன்றைக்கி வந்து தள்ளிட்டு தான் இன்றைக்கி வந்து வேதனையும் வருத்தமாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி